பிரதமரின் 3 நாள் தியானத்தை ஒட்டி விவேகானந்தர் பாறைக்கும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் 3 நாள் தியானத்திற்காக பிரதமர் வருகை புரிந்திருந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் விவேகானந்தர் பாறைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி 2:30 மணிக்கு விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து தனி படகு மூலம் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்த செல்கிறார். விவேகானந்தர் மண்டபத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் இதனால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைகிறார். வேலாயுத பெருமாள், இன்று சுற்றுலா பயணிகளுக்கு முன்கூட்டியே இந்த அறிவிப்பு சொல்லப்பட்டிருந்ததா, இல்ல இப்போதுதான் இந்த அறிவிப்பு சொல்லி இருக்கிறாங்களா விவேகானந்தர் பாறைக்கு செல்லக்கூடாதுன்னு? கண்டிப்பாக. அதாவது 3 நாள் பயணமாக கன்னியாகுமரிக்கு வருகின்ற பிரதமர் மோடி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த மண்டபத்தை தொடர்ந்து 3 நாட்களாக இன்றோடு சேர்த்து 3 நாட்களாக தியானம் செய்து வருகிறார். இன்று காலை அவர் நடைபயிற்சி மேற்கொண்டு பின்னர் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு மீண்டும் விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து தியானத்தை ஆரம்பித்துள்ளார். அவர் இன்று காலை 11:30 மணி அளவில் திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதாக தகவல்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் சரியாக மதியம் 2:30 மணி அளவில் கடல் நடுவே அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு சென்று மலர் தூவி அவர் திருவள்ளுவர் பாதத்தில் மரியாதை செலுத்துகிறார். பின்னர் தனிப்படகு மூலமாக விவேகானந்தர் மண்டபத்துக்கு அங்கிருந்து சிறப்பு படகு மூலமாக அரசு விருந்தினர் மாளிகையில் அமைந்துள்ள கெலிபேடில் இருந்து திருவனந்தபுரம் செல்கிறார். இந்நிலையில் பிரதமரின் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லக்கூடிய நேரங்கள் தொடர்ந்து மாற்றங்கள் இருந்து வந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு விவேகானந்தர் மண்டபத்தில் வந்த சுற்றுலா பயணிகளுக்கு எந்த விதமான முன் அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்ட இருந்த வேளையில் திடீரென 2:30 மணி அளவில் திருவள்ளுவர் சிலைக்கு பிரதமர் மோடி செல்கிறார் என்கிற உறுதியான அறிவிப்பு கிடைத்தவுடன் அவசரமாக விவேகானந்த மண்டபத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டு உள்ளனர். மேலும் படகு குழாமும் மூடப்பட்டு உள்ளது. பிரதமர் மோடி விவேகானந்த மண்டபத்திலிருந்து தனது தியானத்தினுடைய பயணத்தை முடித்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலமாக செல்லும் வரைக்கும் விவேகானந்த மண்டபத்தில் செல்வதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து முன்னறிவிப்பு எதுவுமே என்று திடீரென சுற்றுலா படகு சேவை நிறுத்தப்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி வருகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால் பாதுகாப்பு காரணத்துக்காக எங்களால் சரியான நேரத்தை கூற முடியவில்லை என்று பாதுகாப்புத்துறை சார்பாக தெரிவிக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் குறிப்பாக சொல்ல போனால் 3 நாட்களும் சுற்றுலா பயணிகள் பெரும் அவதியை தான் சந்தித்து உள்ளார்கள் என்று கூற முடிகிறது. நம்மால் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.